இங்கிலீஷே ஒன்றும் வாழ்க்கை கிடையாதுங்க. இந்த மாதிரி வேற யாராச்சும் சொன்னா, உனக்கு என்ன இங்கிலீஷ் பத்தி தெரியும்னு கேட்டுருவாங்க. ஸோ இங்கிலீஷ் ட்ரெய்னரா இருக்கிற நான் பேசினா தான் அது கரெக்ட்டா இருக்கும். எனக்கு வர்ற ஃபோன் கால்ல பெரும்பாலானோர் சொல்றது, இங்கிலீஷ்ல பேச முடியாதது எனக்கு ஒரு பெரிய மான பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கையில இங்கிலீஷ் பேசுறது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு ரொம்ப அதிகபட்சமா சொல்லுவாங்க. நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இங்கிலீஷ் ஒண்ணும் ஒர்த் கிடையாதுங்க. இங்கிலீஷ நேசிச்சா அது தானா வரும். பட் அத விட முக்கியமான விஷயம், நீங்க தொழில்ல திறமை இல்லாம வெறும் இங்கிலீஷ மட்டும் வச்சு காலம் ஓட்ட முடியாது. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமாகும். அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லணும்னா, மீல்ஸுக்கும் ஸ்பெஷல் மீல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பட் சோறு முக்கியங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. என்னைய கேட்டா சோத்துக்கு என்ன வழியோ அதத்தான் இப்ப பார்க்கணுமே தவிர, அதுக்கப்புறம் தான் பிரியாணி, பீட்சா எல்லாம். ஸோ, அத விட முக்கியமான விஷயம், நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு, வாழ்க்கையில பல இடங்கள்ல நல்ல மனிதர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ, மனிதம் கற்போம், நல்ல மனிதராக வாழ முயற்சிப்போம். அனைத்து சூழ்நிலைகளிலும் வாழ்க மனிதம். இப்படிக்கு ஒரு மனிதன்.